அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளவு கஷ்டத்துலேயும் எப்படி என்னால் நம்பிக்கை வைக்க முடியும்? நம்பிக்கை வச்சாதான் அவர் எல்லாமே கொடுப்பாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் நம்பிக்கையை வைக்க முடியல, நான் அவ்வளவு பலகீனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்பிக்கையோட இன்னொரு வழி இருக்குது. அந்த வழியில் நீங்கள் செல்லும்போது உங்கள் வாழ்க்கை மிகவும் வெற்றிகரமான பலமான ஒரு வாழ்க்கையாக மாறப்போகுது. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, மே 23 அன்பே சாயோடைய 7th பர்த்டே. இதை சொல்ல நான் மறந்துட்டேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. ரிமைண்ட் பண்ண நம்ம சாய் சக்திக்கும், ரிமைண்ட் பண்ண நம்ம ஜெயவாணி அம்மாவுக்கும் நன்றிகளை சொல்ல நாம் கடமைப்பட்டுள்ளோம். ஒரு சாய்ராம் சொன்னாங்க, உறவுகளால் நான் ஓரங்கட்டப்பட்டேன், அதனால் உறவுகளை நான் முழு மனதோட வெறுத்து நின்ன, போக போக தனித்து விடப்பட்ட எனக்கு வலியும் வேதனையும் இருந்துச்சு. ஆனால் இந்த குடும்பத்தை சாயப்பா கண்ணில் காட்டும்போது இப்போ வரைக்கும் நான் தனிச்சு இல்லை. நான் இந்த குடும்பத்தில் நானும் ஒருத்தியாக இருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. என்றைக்குமே அன்பே சாய் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். இங்கே நான் இணைஞ்சதுக்கப்புறம் நிறைய மாற்றத்தை நான் ஏற்படுத்திக்கிட்டேன். ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை கடவுளுடைய ஆசீர்வாதத்தின்படி நான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க, நன்றிகள் அன்பே சாய் அப்பாவிற்கு அப்படின்னு முடித்தாங்க. ஸோ நீங்கள் மட்டும் இல்லாமா, இதில் நானும் தான். இதில் ஆரம்பத்தில் நான் எனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை வெறுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டேன். ஏன்னா அவ்வளவு கஷ்டம். கஷ்டத்தில் இருக்கும்போதும் நஷ்டத்தில் இருக்கும்போதும் நம்ம உறவுகள் நம்மளை பார்க்க கூட மாட்டாங்க. நம்மளை பார்த்தாவே பாவம்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நான் வெறுத்து போய் சொந்த பந்தமே வேண்டாம் அப்படின்னு தனித்து விடப்படும் போது தான் தெய்வத்தின் குரலாக சாய்ப்பா வந்து நின்னாரு. நீ தனித்து விடப்படலை, நீ தனித்து விடப்படலை, உன்னுடைய தனிமை இனி உன் வாழ்க்கைக்கு பலம் சேர்ப்பது போல அமையும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எங்கே தனித்து விடப்பட்டேன்னு அந்த நினைப்பு எனக்கு வந்ததோ அந்த இடத்துல இன்னைக்கு நான் உங்களுடைய அன்பினால் திக்கமுடாட வச்சுட்ருக்கீங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து. ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் நம்ம அன்பே சாய் அப்பா நமக்கு மிகப்பெரிய ஆறுதலையும், ரெண்டாவது மிகப்பெரிய ஆதரவையும், மூன்றாவது மிகப்பெரிய
ஆசீர்வாதத்தையும் இங்கே கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையை அவர் ஆரம்பிச்சிருக்கார். ஸோ இதை எந்த மனுஷனும் சரி தவற விடக்கூடாது. நல்ல வாழ்க்கையை கடவுள், நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்களோ அந்த கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இதை நாம் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ணை நம்மளே குத்தி வெளியில் எடுத்து அழிச்சிக்கிறது போல. ஸோ அதனால தான் ரொம்ப கவனத்தோடு நாம் வாழ்க்கையில் முன்னேறணும். ஏன்னா வாழ்க்கையில் எதிர்காலம் ரொம்ப சவாலாக தான் இருக்குது. எதிர்காலம் மிகப்பெரிய சவாலாக அமையுது. அப்போது அதை நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா நாம் நல்லவர்களாக இருந்தால் மட்டும்தான் அதை சமாளிக்க முடியும். இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லவங்களுக்கு காலம் இல்லைன்னு. நல்லவனுக்கு காலம் இருக்குது, கெட்டவனுக்கு தான் காலம் இல்லை. நாம் பழமொழியை உல்டாவாக பண்ணுற மாதிரி வார்த்தைகளையும் நமக்கு தகுந்தது போல பயன்படுத்திக்கிட்டோம். ஸோ நல்லவனுக்கெல்லாம் காலமே இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது தப்புங்க. கெட்டவனுக்கு தான் காலம் இல்லை, நல்லவனுக்கு காலம் நல்லாவே இருக்குது, நேரம் அற்புதமாக இருக்குது. அதிசயமான நேரத்தை கடவுள் நல்லவனுக்கு கொடுப்பாங்க, ஆனால் கெட்டவனுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு தைரியமாக சொல்லுங்கள். இதை சொல்கிறதுல எந்த இடத்துலையும் நீங்கள் வெக்கப்படவோ இல்லை பயப்படவோ அவசியமே இல்லை. அதற்காக விவாதத்தை வழக்குக்கு சொல்லவே இல்லை. யாராவது இப்படி சொன்னாங்கன்னா நல்லவனுக்கு தான் இந்த காலம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்மால் எவ்வளவு தான் கஷ்டமாக இருந்தாலும் 100 வயசு வரைக்கும் நம்ம வாழ்ந்துட முடியும். ஏன் தெரியுமா? கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குதுன்னு. ஸோ கெட்டவனுக்கு 100 வருஷம் போகவே முடியாது. அவனுக்கு வயசு 60 70 அவன் எல்லாத்தையும் அனுபவித்து இறந்தே போயிடுவான். மீண்டும் ஜென்மம் எடுப்பான், மீண்டும் பிறப்பான். அப்போது இந்த ஜென்மத்தில் செய்த பாவ செயல்களை அந்த ஜென்மத்தில் அவன் அனுபவிப்பான், அனுபவித்து தான் தீரணும். ஸோ இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் சாயப்பா நம்மளை எல்லாரையும் கொண்டு வந்திருக்காரு. அதனால் உறவுகள் இனி குழப்பமடைய வேண்டாம். உங்களுக்கு சரியான காலம், சரியான நேரம் கடவுள் வழங்கிவிட்டார். இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே எக்ஸலண்ட்டான ஒரு நேரம்தான். இதை நான் மாற்றி பேசவே இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கடவுள் புரிய வைக்கக்கூடிய காலத்தில் புரிய வைக்கும்போது உங்களுக்கே புரியும் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம். இன்றைக்கி இவ்வளவு பிரச்சனைகளில் இருந்தும் என்னோட சாயப்பா தான் என்னை காப்பாற்றிருக்காருன்னு இப்போ தெரியாது. அதுக்குன்னு ஒரு நேரமும் காலமும் வரும்போது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். எனக்கு இன்னைக்கு புரியலன்னா வாழ்க்கை தப்புன்னு அர்த்தம் இல்லை. அப்போ இன்னைக்கு புரியலன்னா நாளைக்கு புரியும் நேரத்தில் தான் உன்னை கடவுள் எந்த இடத்துல நீ ஆபத்தில் நின்று எந்த இடத்துல உன்னை கை தூக்கி விட்டாரு அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஸோ பல பேரோட வாழ்க்கையில் துன்பத்தில் கடவுளை நிச்சயமாக நம்ம ரொம்ப தப்பாக புரிஞ்சுப்போம். ஆனால் அந்த துன்பத்தை தாண்டி வரும்போது ஒரு வெற்றியை கடவுள் கொடுப்பாரு. அந்த வெற்றி கிடைக்கும்போது தான் துன்பத்தை கடவுள் இதற்குத்தான் கொடுத்தாரா, இதுக்கு தான் நான் தனிச்சு விடப்பட்டேனா அந்த காலத்தில் அப்படின்னு ஒரு புரிதலையும் உங்களுக்கு புரிய வைப்பார். ஸோ இன்னைக்கே நீங்கள் துன்பத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்கு உண்டான காலம் இந்த காலம் இல்லை. இதற்கு உண்டான காலம் வெகு விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வீசும்போது அன்னைக்கு தெரியும். இந்த வசந்தம் வீசுவதற்கு காரணம் அன்னைக்கு நான் துன்பத்தை அனுபவிச்சதால. அந்த துன்பத்தை நான் அனுபவிக்கலைன்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு காலமும் நேரமும் எனக்கு வந்திருக்காது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் என்றைக்குமே நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும்.
ஏன்னா மனுஷன் தான் எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னா ஒன்று வெறுத்து போவான், இல்லை பாவம் செய்ய தயாராக இருப்பான். ரெண்டுமே ஆபத்துங்க. வெறுத்து வாழ்க்கையை முடிக்கிறதும் ஆபத்து, பாவத்தை அடிப்படையாக வச்சு இன்பத்தை ஆரம்பிக்கிறதும் ஆபத்து. புரியுதுங்களா? ரெண்டுமே மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இதுக்கு அது சலிச்சதே கிடையாது. வெறுத்து போய் உட்காந்துட்டிங்கன்னா மறுபடியும் இந்த பாவத்தை, அதற்குண்டான தண்டனையை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் கூடுதலாக அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் வரும். இன்றைக்கி நான் வேலை செஞ்சு தான் ஆகணும், நாளைக்கு வேலை செஞ்சு தான் ஆகணும், அடுத்த நாள் வேலை செஞ்சு தான் ஆகணும். இப்படி 365 நாள் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நாள் நான் வேலை செய்யாமல் தப்பிச்சிட்டேன்னா அந்த அன்னைக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அடுத்த நாள் இந்த வேலையும் செய்யணும், அந்த நாளுக்கு உண்டான வேலையும் செய்யணும். அது மறுபடியும் அடுத்த நாளுக்கு உண்டான வேலையை அதுக்கு அடுத்த நாள் வைப்போம். இது மாதிரி நம்ம பாரத்தையும் சுமைகளையும் ஏற்றிக்கொண்டே இருக்கணும். ஆனால் ஒரு சடன் ஸ்டேஜுக்கு மேலே சுமைகள் தாங்க முடியாத அளவில் வெறுத்து போயிடுவோம். அப்போது ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வோடு இருக்கணும். வெறுக்கவும் கூடாது, பாவ செயல்களில் ஈடுபடவும் கூடாது. ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்களும் சரி ஆண்களும் சரி, இந்த ஜாக்கிரதை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்க. அது சாயப்பா உங்களுக்கு சொல்வது போல வச்சுக்கோங்க. ஜாக்கிரதை, எதிர்காலத்தில் கடும் சவால்களை சந்திக்கும் நிலை உனக்கு வரலாம். என்னுடைய நாமத்தின் நிமித்தம் அது தடுக்கப்படும். ஓகேவா? அவருடைய நாமத்தின் நிமித்தம் அந்த சவால்களை தடுக்க முடியும்னா சவால்களை ஃபேஸ் பண்ணுங்க. அந்த சவால்கள் உங்களை முழுகடிக்காது, அது உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளாக அமைஞ்சிடும். இதுதான் அதனுடைய பொருள். சரியா? அப்போது அவருடைய நாமம் இருந்தால் அந்த சவால்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா, அதாவது கடவுளுடைய நாமம் நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுளுடைய நாமம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அந்த சவால்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது அந்த சவால்கள் உங்களை முறியடிச்சிடும். ஒரு சின்னதாக நேற்று நடந்த ஒரு அதிசயத்தை சொல்கிறேன். நம்ம கார் வாங்கியிருக்கோம் இல்லையா, வாங்கி ஒரு ஐ திங்க் 2 இயர்ஸ் ஆகுது இல்லையா. அந்த காருக்கும் நமக்கும் அவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டி. ஏன்னா சாயப்பாவால் ஏற்படுத்தப்பட்ட காரு தான் அந்த கார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த காரை பார்க்கும்போதே சில நேரத்தில் நான் கண்ணு கலங்கியும் இருக்கேன். ஏன்னா அது ஒரு உயிர். அது உயிர் இல்லை, எல்லா பொருளும் உயிர் இருக்குதுங்க. எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அது நம்மளை அதை விட 10 மடங்கு அதிகமாக நேசிக்கும். நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம், எக்கச்சக்கமான பதிவில் சொல்லியிருக்கோம், உங்களுடைய பொருளும் ஒரு உயிருக்கு சமந்தான், அதை நீங்கள் மதிக்கணும் அப்படின்னு. அப்போ நம்ம காரில் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி தான் அந்த ஏற்கனவே வச்சுருந்தவங்க அதை இது பண்ணி ஆர்டரில் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ஆகுது, இப்போது நம்ம சம்டைம்ஸ் ஈரோடு டு கோயம்புத்தூர் அம்மா அப்பா கூட்டு வரும்போதெல்லாம் அந்த பிரிட்ஜில் ஏறும்போது இறங்கும்போது அந்த அதிர்வில் கார் கீழே டம்முன்னு இடிக்கும். காரோடைய டயரும் அந்த மக்காடும் கிட்டத்தட்ட ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த காருக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும், சேக்காப்சர் போயிருக்கும், அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் ஆகும். இல்லை புஷ் வைக்கலாம், அதை ஹைட்டு ஏற்றலாம், அதுக்கு ஒரு 15,000 ரூபாய் ஆகும். இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் டோட்டலாக இருந்தது. கிட்டத்தட்ட 1 இயராக இருந்தது. ஸோ அதனால் அப்பா அம்மா அவங்களுக்காக தான் வாங்கினது இந்த காரு. ஆனால் அவங்கள பின்னாடி உட்கார வச்ச கார் அடிபடுதுன்னு சொல்லிட்டு ரெட் டாக்ஸியில் வழக்கம் போல் போகும்போது என் மைண்டுக்குள்ளே ஒரு விதமான கன்ஃபியூஷன். நம்ம எதுக்கு கார் வாங்கணும், எதுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்குதுன்னு. அப்போ கடவுள்கிட்ட சாய்ப்பா கிட்ட நேற்று கேட்டேன், இது பாருங்கள் சாய்ப்பா, நான் நம்ம கோயம்புத்தூர் தானே இருக்கோம், நான் இந்த காருக்கு ஒரு சில இடத்துல போய் கேட்குறேன், உனக்கு எது சரியாக இருக்குதுன்றத நீ எனக்கு உறுதி செஞ்சிடு அப்படின்னு. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஒரு கடைக்கு போனோம், கார் ஃபிட் பண்ணுற கடைக்கு.
அவங்க சொன்னாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணால் உங்களுக்கு வந்து 4500 வரும், ப்ளஸ் 1500 ஃபிட்டிங் சார்ஜ் அப்படின்னாங்க. சரி 4500 ஒரு 1500 கிட்டத்தட்ட 6000 வருது. சரி ஓகே பண்ணிக்கலாம், நான் சும்மாவே கிடக்குதே காரு அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிக்கலான்னு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, சார் பொருள் இருக்குது, இதை மாற்றுறதுக்கு மெக்கானிக் இல்லை, சண்டே வந்து லீவு, ஸோ மண்டே, அதான் இன்னைக்கு மண்டே தான் வருவாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன், சாயப்பாவுக்கு நன்றி, அப்போ சாயப்பாவுக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு. அடுத்த ஒரு 5 கடை தாண்டினவுடனே விஷ்ணு சார் இந்த கடையில் நிறுத்தலாமா அப்படின்னார். சரி நிறுத்திடு அப்படி. நிறுத்தினதுக்கப்புறம் அங்கே வந்து கேட்டதுக்கு, சார் இது புஷ்ஷு வச்சா சரியாகாது, அதை ஹைட் பண்ணால் மட்டும் சரியாகாது, இதுக்கு வந்து டோட்டலாக இந்த வீலையே மாற்றணும், வீல் மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 20000 ஆகும், ஃபிட்டிங் சார்ஜ்லாம் போட்டிங்கன்னா ஒரு 25000 ஆகும் அப்படின்னாங்க. சரிங்க எப்போ பண்ணலாங்கன்னு கேட்டதுக்கு, இன்றைக்கி பண்ண முடியாது சார், நான் வீல் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன்னு உங்கள் நம்பர்லாம் நம்ம நம்பர் கேட்டாங்க, நம்ம நம்பர்லாம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் என் மைண்டுக்குள்ளே வந்து ஒரு தாட்டு, சரி உக்கடம் போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கே வந்து இந்த டயர் கடைலாம் இருக்கும். அங்கே வந்து அந்த காருக்கு உண்டான ஐட்டம்ஸ் அவங்க பழசு வச்சுருப்பாங்க, ஆனால் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அப்போ நாங்கள் போனோம், இது மாதிரிங்க வீல் மாற்றணும், ஏன்னா அவர் புஷ்ஷு வச்சா செட் அவர் தான் சாயப்பா தான் அவர், புஷ்ஷு வச்சா செட் ஆகாது, ஹைட் பண்ணால் செட் ஆகாது, வீலையே மாற்றணுன்னதால நாங்கள் நேராக உக்கடத்துக்கு போனோம். சார் இது மாதிரி வீல் மாற்றணும், எவ்வளோ ஆகுதுன்னு. புதுசு இருக்குது பழசு இருக்குதுன்னு கேட்டாங்க. புதுசுனா எப்படி இருக்கும், பழசுன்னா எப்படி இருக்குன்னா, சார் பழசு ஒன்று அடுத்த 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு பிரச்சனை வராதுங்க சார், உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், நான் கையோட மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னா. சரிங்க, நம்ம நினச்சோம், நமக்கு தெரியாது இல்லை இது என்ன இதுன்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இது உங்களுடைய இந்த வீலை நீங்கள் கொடுத்துருவீங்களா அப்படின்னாங்க. ஆமாம் சார் கொடுத்துருவோம், எங்களுக்கு தேவையில்லைன்னு. சரிங்க ஒன்று பண்ணுங்கள், உங்கள் வீலை நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்கள் வந்து பழைய வீல் எங்ககிட்ட இருக்குது அதை கொடுக்குறோம். பழைய வீல் சூப்பராக இருந்தது, எந்த இடத்துலையும் எந்த சின்ன குறையும் கூட இல்லை. பழைய வீலை வந்து உங்களோட நாங்கள் எடுத்துக்கிறோம், எங்ககிட்ட இருக்கிறத உங்ககிட்ட கொடுக்குறோம், உங்ககிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா 2000 கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. ஒன்றும் புரியல எனக்கு, எக்ஸ்ட்ரா எதுக்கு 2000 கொடுக்குறீங்கன்னு. இல்லைங்க உங்ககிட்ட இருக்கிறது அலாய் வீலு, எங்ககிட்ட இருக்கிறது நார்மல் வீலு, நார்மல் வீல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காரில் ஏற்ற இறக்கம்லாம் பிரச்சனை இருக்காது அப்படின்னாங்க. உண்மையிலே அது பெரிய மிராக்கலாக இருந்தது அது. ஏன்னா 40,000 செலவாகும், 20,000 செலவாகும், 15,000 செலவாகுன்ற இடத்துல அந்த நம்ம காரோட பேர் ராக்கின்னு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார் வந்து நமக்கு 2000 கொடுக்குது. அப்போ வீடெல்லாம் நல்லா ரெடி பண்ணி நீட்டாக ரெடி பண்ணி வீட்டுக்கு வந்து அவ்வளோ இப்போ மேடு பள்ளம் எந்த பிரச்சனையும் இல்லை. சாயப்பாவுடைய பிளெஸ்ஸிங், ராக்கியோட அன்பினால் கார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு சாயப்பாவை விரும்புகிறோமோ, அவர் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிக்கல்களில் இருந்தாலும், நமக்கு ஒரு தாய் உள்ளத்தோட நமக்கு உதவிகள் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் எந்த கஷ்டமும் பட வேண்டாம், அவர் மீது வைக்கப்படும் அன்பும் நம்பிக்கை கூட வேண்டாங்க, அவர் மீது அன்பாக மட்டும் இருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை வைக்கிறதுன்றதே பெரிய சவாலாக போயிடுது. ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு காலத்தில் நம்பிக்கையோடு இரு அப்படின்னா அவங்களால இருக்கிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால் நீங்கள் நம்பிக்கையை விட்டுடுங்க, அன்பை மட்டும் வைங்க. நீங்கள் அன்பு வச்சாவே அந்த நம்பிக்கையே வரும். இப்போ இதை தாண்டி அதுக்கப்புறம் அந்த உக்கடத்தில் நாங்கள் அப்படியே நடக்கிறோம். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப வெயில், சரி ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம், சரி ஒரு டீ குடிக்கலாம் அப்படி சொல்லி டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டிமா வந்தாங்க. பாட்டிமா வந்த உடனே அந்த பாட்டிமா எங்களை பார்த்து ஏதாவது வாங்கி கொடுங்க தம்பின்னு. சரி என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, ஒரு ஜூஸ் வேணும்ப்பா, ரொம்ப வயசானவங்க, ஒரு ஜூஸ் வேணும்ப்பா அப்படின்னாங்க. சரிம்மா வேறு ஏதாவது வேணுமா? இல்லை தம்பி, ஒன்று தான் கேட்கணும், அதுக்கு மேலே கேட்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் அவர்கிட்ட ஜூஸ். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளை சுற்றியும் கடவுள் எப்பேற்பட்ட ஒரு பண்பாளர்களை, ஒரு உண்மையானவர்களை வச்சுருக்காரு பாருங்க. அப்புறம் அதை ஃபிட் பண்ண வர அந்த காரை பற்றி சொல்லும்போது நல்ல அருமையான கலருங்க, அற்புதமான கலருங்க அப்படின்னு. ஏன்னா அந்த ஏரியாவில் மேக்ஸிமம் ஆல்டர் பண்ணக்கூடிய கார்ஸ் தான் வரும். நம்ம காரோட ரேட்டு வந்து 1,86,000 தான். அதில் ஒரு இது கூட நம்ம சொல்லவே இல்லை, ஜாஸ்தியும் சொல்ல குறைவும் அவ்வளோதான். பட் அந்த காருக்கு ஒரு வேல்யூவை சாய்ப்பா கொடுத்து அதில் ஒரு அதிசயத்தையும் அதில் ஒரு அற்புதத்தையும் நிகழ்த்துறாரு அப்படின்னா, சாதாரண விஷயத்துக்கே அவர் நம்மளை கைவிடலைன்னா
மோசமான விஷயத்துக்கா அவர் நம்மளை கைவிட்டுடுவார்? இதை எல்லாமே நீங்கள் நிறைய சிந்திக்கணுங்க. அப்போ எந்த அளவில் அவர் நம்மீது வைத்திருக்கும் அன்புடைய வெளிப்பாடு, அவருடைய குழந்தைகளா இருக்கக்கூடிய நாம எந்த விதத்திலையும் ஏமாற்றம் என்பது அடைவதே இல்லை. உங்களுக்கு நல்லா எழுதிக்கோங்க. இனி எவன் ஒருவனும் உங்களை ஏமாற்றணும்னு உங்கள் வீட்டு வாசப்படி வந்து நின்னா கூட அவன் உங்களை அழகாக ஏமாற்றுவான். ஆனால் ஏமாத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை ஒன்று வரும் பாருங்க, அது வேற லெவலில் இருக்கும். வேற லெவலில் இருக்கும். அவன் ஏமாத்தினதால தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஹை லெவலில் உங்கள் வாழ்க்கை மாறும். ஆனால் வலி இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், வலி இல்லாத வாழ்க்கையே இல்லை. எவ்வளவுதான் வலி இருந்தாலும் அதற்கு தகுந்த ஒரு வழியையும் நம்ம சாயப்பா 100க்கு 100 தருவார், தந்தே தீருவார். அதில் எந்த இடத்துலையும் எந்த சந்தேகமும் நீங்கள் பட வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல அன்பு வைங்க. நீங்கள் நம்பிக்கை வைக்கலைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் வைக்கக்கூடிய அன்பு ஒன்றே உண்டு. யார் மேலே? கடவுள் மேலே. எந்த கடவுளாக கூட இருக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், சாயப்பா தான் உங்களுக்கு ஒரு பவர் தருவார், உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னால் என்னை விட உலகத்தில் தலை சிறந்த முட்டாள் யாருமே இல்லை. நீங்கள் எந்தெந்த கடவுளை வணங்கினாலும் சரி, அந்த கடவுள் மீது அன்பு வையுங்கள். அன்புடைய அந்த அதிசயத்தக்க வழிகள் தான் நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ எத்தனையோ இடத்துல நிழல் போல சாயப்பா வெயிலில் வரவங்களுக்கு ஒரு சுகத்தை அளிக்கிறார். உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குதோ அந்த தேவைகளை நிறைவேற்றுறதுல முதல் ஆளாக நின்று போராடி அந்த ஜெயத்தை ஏற்படுத்துகிறவரே நம்ம சாயப்பா தானே. எந்த அளவுக்கு நீங்கள் உறுதியாக நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உங்கள் வசப்படும் உங்கள் வாழ்க்கையே. இந்த தலையெழுத்து, கையெழுத்து, மனை எழுத்து, அந்த எழுத்து, இந்த எழுத்து, யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா தயவு செய்து காதில் வாங்கவே வாங்காதீங்க. அவர்களுக்கு தெரிந்த அறிவின்படி அவர்கள் உங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஹேண்டிலின் படி நீங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ண வேண்டாம், உங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். பிறருடைய தத்துவத்தை ஒதுக்கிறது நம்ம அவசியம் இல்லை. அவருக்கு என்னதான் தத்துவம் சொன்னாலும் நமக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குமே, அந்த கோட்பாடுகள் எவை எவை நமக்கு மிக முக்கியமானவையாக கருதப்படுகிறதோ அவ்வழியில் உன்னுடைய பயணம் தொடர்ந்து இருக்கட்டும். ஸோ எப்பேற்பட்ட பிள்ளைகள் தெரியுமா? நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவை நீங்கள் இதுவரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? கணக்கு முடிஞ்சாதான் ரிசல்ட்டு வரும், கணக்கு முடியலன்னா ரிசல்ட் வராது. இப்போது ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸிங் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ப்ராசஸிங் முடிஞ்சிடுச்சுன்னா ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட்டில் 100க்கு 100 மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ கடவுள் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யார் என்ன சூழ்ச்சி செய்தாலும் சரி, அந்த சூழ்ச்சிகள் வெளியில் தெரிஞ்சு அவர்கள் தலைக்குனிவை ஏற்படுத்துவது போல் செய்வார். ஒருத்தன் ஜெயிச்சிட்டான், அவன் ஜெயிக்க கூடாதுன்னு எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்து அவனை இறக்கணும்னு நினைச்சாலும் கடவுள் அவனை இறக்க விட மாட்டார். யார் என்னென்ன சதி வலைய பின்னப்பட்டுள்ளார்களோ அவர்கள் அந்த சதியில் மாட்டிக்கொள்வார்கள். நீங்கள் ஒருத்தவனுக்கு வலை விரிச்சிங்கன்னா இன்னொருத்தன் வலையோடு காத்துட்ருப்பான். அப்போது நீங்கள் எவனை பிடிக்கிறீங்களோ அதே போல் உங்களையும் ஒருத்தன் பிடிப்பான்.
நீங்கள் ஒருத்தனை 10 ரூபாய்க்கு ஏமாத்துறீங்கன்னா உங்களை ஒருத்தன் 1000 ரூபாய்க்கு ஏமாத்துவான். நீங்கள் ஒருத்தவனோட வாழ்க்கையை அழிப்பதற்கு காரணமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை ஒருத்தன் தினம் தினம் அழிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ கெட்டதை செய்யும் போதும் அடுத்தவனை ஏமாற்றும் போதும் பார்த்து பத்திரமா செயல்படணும். அப்படி செயல்பட்டால் தான் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு அருமையான அற்புதமான வழியில் நீங்கள் செல்வீர்கள். இதை தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாடம். ஸோ வாழ்க்கையோட நாம் போராடுறது, ஒவ்வொரு போராட்டமும் ஜெயிக்கணும். இது கடவுளுடைய விருப்பம். அது உங்களுடைய விருப்பமாக இருந்தால் அத்தனையும் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி எந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா.